உலகத்தின் தலை சிறந்த முட்டாள் பணக்காரன் யார் தெரியுமா? இவருதான் டிமோதி டெக்ஸ்டர்ன்ற இவரு. பிறக்கும் போது ஏழையா பிறக்கிறாரு. படிப்பறிவு இல்ல, வியாபார அறிவு இல்ல. 24 வயசார கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. 32 வயசு விதவையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க கொஞ்சம் ரிச்ன்றனால கொஞ்சம் பணம் கிடைச்சது. அதை வச்சு ஒரு கடையை ஆரம்பிக்கிறாரு. அங்க மூஸ் தோல்ல ஆன கையுறைகள் காலுறைகள் வாங்கி விற்பனை பண்றாரு. இவரு பல எதிரிகளையும் சம்பாதிச்சு வச்சிருந்தாரு உள்ளூருக்குள்ள. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ ஏன் வெஸ்ட் இண்டீஸ்க்கு வார்மிங் பேன் அனுப்ப கூடாதுன்னு கேட்டாங்க. இவரு உடனே 40,000 வார்மிங் பேனை வெஸ்ட் இண்டீஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. வார்மிங் பேன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? அதாவது குளிர்காலத்துல பெட்டர் சூடாக யூஸ் பண்ணுவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஃபுல்லாவே ஒரு ஹீட்டான ஏரியா. அங்க வார்மிங் பேன் நீடே இல்லை. ஆனா இவர் கப்பல் இறங்கினதுமே அதை அவங்க அதுக்காக பயன்படுத்தாம கரும்பு பாகையை உற்பத்தி பண்றத அள்ளி ஊத்துற கரண்டியா மாத்திக்கிட்டாங்க. இது மூலமா அவருக்கு பல மடங்கு லாபம். இவருடைய வேண்டாதவங்க கிண்டலா சொல்றாங்க, நீ நியூ கேசலுக்கு நிலக்கரி அனுப்புன்ட்டு. இவரு அதை ஒரு வாய்ப்பா பார்த்தாரா என்னன்னு தெரியல. பட் கப்பலா நிலக்கரி அனுப்பிட்டாரு. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, உள்நாட்டு வேலை நிறுத்தம் நடந்துட்டு இருந்திருக்கு. அதனால இவர் கொண்டு போய் சேர்த்த அந்த நிலக்கரியோட விலை தாறுமாற ஏறி இருந்தனால தேவைப்பட்ட எல்லாரும் வாங்கி இவருக்கு பல மடங்கு லாபம் ஆயிருச்சு. இதெல்லாம் விட கிரேசியா நடந்த 3வது விஷயம் என்ன தெரியுமா? தெருவில் இருக்க பூனையெல்லாம் பிடிச்சி கூண்டுல போட்டு கரீபியன் நாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அங்க போய் இந்த பூனை இறங்குற டைம்ல கரீபியன் தீவு மக்கள் உணவு பண்ற பாதுகாப்பு அறையில பாத்தீங்கன்னா எலியோட தொல்லை அதிகமா இருக்குன்னு சொல்லி இந்த பூனை இறங்கதும் அந்த உரிமையாளர்கள் பூனையை வாங்கி குவிச்சிட்டாங்க. அதுலயே அவர் பல மடங்கு லாபம் சம்பாதிச்சிட்டாரு. எந்த ஒரு லாஜிக் இல்லாம வெறும் குருட்டு அதிர்ஷ்டத்தாலேயே அமெரிக்காவோட கோடீஸ்வரர்கள் ஒருத்தரா இருந்தாரு 18ஆம் நூற்றாண்டுல. உங்க லைஃப்ல நீங்க செஞ்ச ஒரு கிரேசியான விஷயம், யோசிக்காம செஞ்ச ஒரு விஷயம் கொடுத்த பெரிய இம்பாக்ட் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.